கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே நாம் சிந்திக்கும்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம், இன்றைய தெய்வீக வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம எழும்பி பிரகாசிக்கவரை சொல்கிறார். எழும்பி பிரகாசி மகனே, எழும்பி பிரகாசி மகளே, ஒளி வந்தது, நீ வேதனைப்பட்டு கொண்ட காரியம் முடிந்தது, நீ சஞ்சலப்பட்டு கொண்ட காரியம் முடிந்தது, எல்லாம் மகிமையாக மாற்றிவிட்டேன் என்று சொல்லி கர்த்தர் மகனே மகளே எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது என்று சொல்லி கர்த்தர் நம்ம இருளான வாழ்க்கையிலிருந்து ஒளியின் வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும்படிக்கு ஒரு அழைக்கோள் கொடுக்கிறது பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாழ்மையிலிருந்து நம்ம உயர்த்தும்படிக்கு கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு சொல்கிறார். எழும்பி பிரகாசிக்க சொல்கிறார். மட்டான வாழ்க்கை மகிமையான வாழ்க்கையாக மாற்றும்படிக்கு சொல்கிறார். நம்ம எவ்வளவு பேர் ஏமாற்றிருக்கலாம், ஏளனமா நினைத்திருக்கலாம், கீர்த்தனமாக நம்ம நினைத்திருக்கலாம், மதிக்காமல் இருந்திருக்கலாம். அது எல்லாவற்றிலும் விட்டு எல்லாரும் தேடி வரும்படிக்கு, நாடி வரும்படிக்கு, நம்மை தேடி நாடி ஓடி வரும்படிக்கு, ஒரு மகிமையான வாழ்க்கை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் இந்த வசனத்தை நம்ம சொல்கிறார். பிரியமானவர்களே, மகிமை படுத்தும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக மகிமைப்படுத்தும்படிக்கு நாம் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி வசனத்தை வாசிக்கிறது போல கர்த்தர் நம்மை மகிமை மேல் மகிமை அடையும்படிக்கு இந்த வேலையிலே நம்மை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லிவிட்டார், மகிமைப்படுத்தும்படிக்கு உன்னை தெரிந்து கொண்டே எழும்பி பிரகாசி, உன்னை மகிமைப்படுத்த போகிறேன்னு சொல்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க போகிறேன்னு சொல்கிறார். உன்னுடைய எதிர்காலத்து பிரகாசமான எதிர்காலமா மாற்ற போகிறேன்னு சொல்கிறார். உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உடைய விருப்பங்கள், உடைய நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் செவனே செய்வேன் என்று சொல்லும்படிக்குதான் இந்த வசனத்தை சொல்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்கள், கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கிறது, கர்த்தருடைய மாட்சிமை நம்மேல் உதித்திருக்கிறது. கர்த்தர் நம்மை உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த வேலையில சொல்றதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக கர்த்தருடைய மகிமை நம்மில் இப்போது காணப்படும்படியாக, அநேகர் நம்மை பார்த்து பொறாமைப்படும்படியாக இந்த வேலையிலே உங்களையும் என்னையும் கூட இந்த வேலையில மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லிக்கிறார். பிரியமானவர்கள், அப்படியாக கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எழும்பி பிரகாசம் ஒளி வந்து கர்த்தர் மகிமை உண்மையில் உதித்தது என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய மகிமை நம்மில் உதித்து பிரகாசமாக காணப்படும்படிக்கு, மகிமையாக வாழும்படிக்கு, பிரகாசமான மகிமையான ஒரு இருள் இந்த வாழ்க்கையிலாபடிக்கு வெளிச்சத்தில் இருக்கிற வாழ்க்கையாக, பிரகாசமான வாழ்க்கையாக மாற்றி அமைக்கும்படிக்கு கொடுத்து இந்த வசனத்துக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறதான். நீ கொடுத்த அருமையான தெய்வீக வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கிற மக்களாக ஆண்டவரே உன் பிள்ளைகளை மாற்றி வேணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே நீ அனுப்பிவிடுக்கிறீர். ஆண்டவர் மகிமைப்படுத்தும், இன்னும் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். ஆண்டவரே, எந்த குறைவும் இன்றி எல்லாம் நிறைவான வாழ்க்கை வாழும்படிக்கு, எல்லாவற்றிலும் தேர்ச்சி அடையும்படிக்கு, பிரகாசமான வாழ்க்கை வாழும்படிக்கு பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்படியே உம்முடைய விருப்பத்தின்படி நடத்த வேண்டும் என்று எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.